கத்தார் தலைநகர் தோஹாவில் வளர்ந்து வரும் வீரர்களுக்கான ஆடவர் ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதற்கு காரணம் இந்தியா மற்றும் வங்கதேச ஏ அணிகளுக்கு இடையே நடந்த அரையிறுதி போட்டி தான். முதல்ல விளையாடி வங்கதேச அணி 194 ரன்கள் குவித்தது. 195 ரன்கள் எடுத்த வெற்றி பெறும் நிலையில இந்திய அணி சேசிங் செஞ்சது. ரசிகர்களை இருக்கை நுணுக்கி கொண்டு சென்ற இந்த ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற கடைசி ஓவரில் 16 ரன்கள் தேவைப்பட்டது. 12 ரன்கள் அடித்த நிலையில கடைசி பால்ல 4 ரன் எடுத்தா வெற்றி பெறும் நிலை ஏற்பட்டது. ஒரு பவுண்டரி அடிச்சா வெற்றி கிடைச்சிரும்ன்ற நிலையில ரசிகர்களோட எதிர்பார்ப்பு எகிரியது. கடைசி பந்தை எதிர்கொண்ட அர்ஷு துபே பந்தை தட்டிவிட்டு ஓடத் தொடங்கினார். அப்போ வங்கதேச விக்கெட் கீப்பர் பந்தை பிடித்து ரன் அவுட் எடுக்கும் முயற்சியை கோட்ட விட்டதால இந்திய அணி 3 ரன்கள் எடுத்தது. 20 ஓவர்கள்ல இந்திய அணியும் 194 ரன்கள் எடுத்தது. ரன் அவுட் வாய்ப்பை ஒழுங்கா கையாண்டிருந்தா வங்கதேச அணி 1 ரன்லயோ அல்லது 2 ரன்கள்லயோ வெற்றி பெற்றிருக்கும். ஆனா ஆட்டம் சமனானதால் வெற்றியை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்பட்டது. முதலில் விளையாடிய இந்திய ஏ அணி அடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்தது. பின்னர் 1 ரன் எடுத்தா வெற்றி பெறும் நிலையில் வங்கதேச அணி விளையாடியது. முதல் பந்திலேயே அந்த அணியின் வீரர் ஒருவர் ஆட்டம் இழந்தார். பின்னர் ஒயிட் மூலம் 1 ரன் கிடைச்சதால வங்கதேச அணி த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய போது 38 ரன்களை விளாசிய சூரியவன்சியை தொடக்க ஆட்டக்காரராக அனுப்பாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் இந்திய ஏ அணியின் கேப்டன் ஜிதேஷ் சர்மாவை வறுத்தெடுத்தனர். இக்கட்டான தருணத்தை தானும் அசுதோஷ் சர்மாவும் சிறப்பாக கையாள முடியும் என கருதியதால் சூரியவன்சியை களமிறக்கவில்லை என விளக்கம் தெரிவித்தார். இருந்த போதிலும் கேப்டன் ஜிதேஷ் சர்மா சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வருகிறார்.